தாண்டி வர்றாங்கிறதானே உங்க பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா இல்லையா? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உன் பிரச்சனை இல்லை, தமிழன்கிறதா உன் பிரச்சனை. அதை கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்லை. இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா? 39 பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப 40 பாராளுமன்ற உறுப்பினர். என்ன செய்யறீங்க நீங்க? என்ன செய்யறீங்க சொல்லுங்க. முதலீடு கொண்டு இங்க செத்து விழுகிறான், மொட்டை அடிக்கிறான், படகு பறிச்சு ஏலம் விடுறான். சொந்த குடிகளை கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா? நீ கச்சத்தீவை எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கடல் தூரம் அதிகம். திருப்பி எடுக்க துப்பு இல்லை. ஒரு நாட்டு மீனவனை பிடிப்பான், சுடுவான், படகை பறிப்பான், ஏலம் விடுவான். நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்ப. ஒரு நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப. இராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்ப, துப்பாக்கி, தோட்டா எல்லாம் கொடுப்ப, கடன் கொடுப்ப. ஏன் இந்த நாட்டு மேல இலங்கைக்கு பயம் இல்லை? அவன் நாட்டு மீனவன் அப்படி பண்ணா சரி. விளையாட்டுல கூட நீ பாகிஸ்தானோட ஒன்னா இருக்கிறது இல்லை. ஒரு நாட்டு மீனவன் என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்க. விளையாட்டுல கூட நீ ஒன்னா இருக்க மாட்டா, பகைமை பாராட்டுற. சிறை பிடிப்பான், நீ கோரிக்கை வச்சா வெளியில விடு. ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் ராணுவம். என்ன பண்ணீங்க? மொத்த ராணுவத்தை கொண்டு எல்லையில நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம்ங்கிற பதட்டத்தை நீங்க உருவாக்குனீங்க. 850 மீனவனுக்கு மேல எங்களை சுட்டு கொண்டிருக்கான். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து? பிரதமர் கண்டிப்பாரா? வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? இதெல்லாம் இது என் மீனவனுக்கு, என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்லை. இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை. குறிப்பா ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது, ஐயா ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிடுங்க. அதுல எங்களுக்கு ஒன்றும் அவமானம். கூட்டணி வச்சுங்க, அதிகாரத்துல பங்கு வைப்பீங்க. அப்ப இங்க கூட்டணி நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீரான் மகனா, தனியா நெல்லி ஜெயிச்சிரு. யாரு கேட்க போறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு? நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றுட்டாரு, அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு, எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்லுங்க. அதெல்லாம் எப்படிங்க தனிச்சு நின்று? பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பட்டவச்சலா, பேரறிஞர் அண்ணா, இந்த வரிசையில எல்லாம் மதுவில திரும்பி அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா? ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க. சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல? யாரு தொடங்க பெருமகன்? ஐயா கருணாநிதி. இப்ப சாத்தியமானு எப்படி கேக்குறீங்க? கொரோனா நேரத்துல மூடி போட்டு இருந்தீங்களா? அது எப்படி சாத்தியமாச்சு? கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன? திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காம இருந்து சத்தான்? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொந்த மண்ணின் மகன், அதனால ஒரு பேரன்பு என் மேல இருக்கும். உலகம் பூரா நான் எடுத்து சொல்ற அரசியல எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப சொந்த மண்ணின் மக்கள் நேசிக்காம இருக்க முடியாதுல்ல. காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்க வாக்குக்கு காசு கொடுக்கல. கூட்டணி இவ்வளவு கூட்டணி. காங்கிரஸா வென்றுச்சா இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெள்ள வச்சுச்சான்னு பாருங்க. தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்க காங்கிரஸ் வாங்குமா? தானே கேள்வி. அது இன்னும் 2 வருஷம் இருக்கு. இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அப்ப பேசுவோம். திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும். சொல்லணும்ல. அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம். அந்த கோபம் என் மக்களின் மீது பேரன்பு. அதனாலதான் நாங்க பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இனத்தின் மக்கள். 2026 விஜயோட கூட்டணி போகல, இல்ல உங்க தலைமையில கூட்டணி? நான் தனிச்சு போட்டிடுவேன். திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்கதான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு தயாரா இல்லை. என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும், பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இவரோட சேர்ந்தா பண்ணலாம், அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க. அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க. நான் இருந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கிறேன். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சுதான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.